Good morning, students. This video deals with part 2, Unit 3, 12th English Supplementary, The Hour of Truth, written by Percival Wilde. The previous video itself, we have seen author introduction and outline of the story. Now, once again, I recall what we have seen in the previous class. Robert Baldwin was the protagonist of this play. He led a simple life with his wife Martha and his son John and daughter Evie. He was working as the secretary of the National Bank. He is an honest, diligent, and hardworking employee. Martha and Evie heard that Tresham had been arrested on suspicion of committing a fraud in his bank. They are angry and shocked at the news. After Mr. Gresham's arrest, Evie and Martha get the news that Donovan, another employee of the bank, has also lost his job. Another senior member of the bank, Baldwin, father of John and Evie and husband of Martha, is however believed to be honest. Baldwin is pressurized by Gresham to falsely declare that he does not remember the fact, but Baldwin refuses to do so. In order to tempt Baldwin, Gresham offers him a huge bribe of $100,000, but Baldwin doesn't accept it. So up to this we have seen in the last video. So now we are going to continue the lesson. In this lesson I am going to explaining on teaching only outline of the story, not line by line explanation. We are seeing only outline of the story. Okay, so now I am going to continue the lesson. At this point, Gresham understands that it is impossible to persuade Baldwin to accept the bribe. So last வீடியோவில் பார்த்தோம், அதாவது கிரீஷாம் வந்து பால்வினை எப்படியாவது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்ல வைக்கணும், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் பால்வின் என்ன பண்ணுறாரு? அக்செப்ட் பண்ணவே இல்லை. சரி, பிரைப், அதாவது மணி கொடுத்தாலாவது இது பண்ணுவான்னு சொல்கிறேன். நினைக்கிறார். $100,000 கொடுக்குறேன், அப்போவாது நீ அதை சொல்லணும்னு சொல்கிறாரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அதுக்கு அவர் என்ன பண்ணல? அக்செப்ட் பண்ணல, ரெஃப்யூஸ் பண்ணுறார். ஸோ அதனால் அட் திஸ் பாயிண்ட் Gresham understand that it is impossible to persuade Baldwin to accept the bribe. ஸோ அப்போது பால்வின் வந்து காசு கொடுத்தோ அல்லது வந்து இப்போ சும்மாவே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னால் என்னது? இது நடக்கவே நடக்காது, இம்பாசிபிள், நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரார். யார்? கிரீஷாம். ஜான் அண்ட் ஈவி ஆர் டெம்ப்டட் பை த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ஆஃபர்ட் பை கிரீஷாம். They try to justify Gresham's act of offering Baldwin a bribe. ஸோ இந்த நியூஸ், கிரீஷாம் வந்து அமௌண்ட் கொடுக்குற நியூஸ் யாருக்கு தெரிய வருதுன்னா பால்வினோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. ஸோ அப்போ தெரிஞ்ச உடனே ஜான் அண்ட் ஈவி, அவங்க யார்? பால்வினோட சன் அண்ட் டாட்டர். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வருது இல்லையா, பெரிய அமௌண்ட் வருது இல்லையா, ஸோ கிரீஷாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இல்லையா, அப்புறம் நம்ம பேசாமல் என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீஷாமை வந்து ஜஸ்டிஃபை அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. John says that as he is named after Baldwin's friend Gresham, he will be put to shame for bearing the name of a criminal. ஸோ ஜான் சொல்கிறான், அதாவது பால்வினோட ஃப்ரெண்டு தான் யார்? கிரீஷாம். ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ பால்வின் என்ன பண்ணார்? தன்னோட ஃப்ரெண்டோட நேம் தான் யாருக்கு வச்சுருக்கா? தன்னோட சனுக்கு வச்சுருக்கார். அப்போ அவன் சொல்கிறான், ஜான் சொல்கிறான், ஸோ இது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலை அப்படின்னா அவர் என்ன ஆயிடுவார்? கிரிமினல் ஆயிடுவார். அப்போ இந்த நேம் சொல்லும்போது என்ன நினைப்பாங்க? கூப்பிடும்போது என்ன நினைப்பாங்க? அந்த கிரிமினல்னு என்ன நினைப்பாங்க? ஸோ இது எனக்கு எப்படி இருக்கும்? ஷேமாக இருக்கும், எனக்கு அவமானமாக இருக்கும்னு சொல்லி அவன் சொல்கிறான். Martha, Baldwin's wife, feels that Baldwin is betraying his dear friend Gresham and thereby causing embarrassment to John. இப்போ என்ன சொல்ல, அவங்க ஒய்ஃப் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, ஸோ வந்து பால்வின் என்ன பண்ண போகிறாரு? பெட்ரேயிங் பண்ண போகிறார். அதாவது
அவங்க கிரீஷாம் பற்றி என்ன சொல்ல போகிறார், உண்மையை சொல்ல போகிறார். அப்படி சொல்லும்போது ஜானுக்கு என்னவாக இருக்கும், அது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஜானும் அதே தான் ஃபீல் பண்ணுறான். அவங்க அம்மா மார்தாவும் என்ன பண்ணுறாங்க, அதே தான் ஃபீல் பண்ணுறாங்க. தென் மார்தா ஆல்சோ ஜஸ்டிஃபைஸ் கிரீஷாம்ஸ் ஆக்ட் ஆஃப் ஆஃபரிங் Baldwin money, stating that it is a compensation for his low salary. She starts coercing Baldwin to accept the bribe. ஸோ அப்போ மார்த்தாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அவர் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு இது பண்ணுறாங்க, ஜஸ்டிஃபைஸ் பண்ணுறாங்க. என்னது, நமக்கு உங்களுக்கு சேலரி வந்து லோ சேலரியாக இருக்குது, பேசாமல் என்ன பண்ணிக்கலாம், கிரீஷாம் கொடுக்குற அமௌண்ட்டு வாங்கிக்கலாங்கிற மாதிரி மார்தா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் ஃபோர்ஸிங் பால்வின் டு அக்செப்ட் த பிரைப். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்டை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த அமௌண்ட் என்ன பண்ணுங்க நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஜான் அக்யூசஸ் பால்வின் ஆஃப் betraying his dear friend Grisham. He adds that Baldwin will not get an employment anywhere as he will be considered a traitor. ஸோ ஜான் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவை வந்து குற்றம் சொல்கிறான். ஏன்னா நீங்கள் என்னது, உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்ன பண்ண போகிறீங்க, காட்டி கொடுக்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இப்படியே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கம்பெனிலோ அல்லது எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ எந்த ஒரு பிளேஸ்லையும் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்க, என்ன பண்ணுவாங்க, உங்களை எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். தென் Baldwin grows ashamed of the greed of his family. John has the courage to look at him straight in the eye. He compels Baldwin to accept the money offered by Grisham. ஸோ பால்வின் என்ன பண்ணுறான், ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுறான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைக்கும் போது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஜான் என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஐ டு ஐயே கான்டாக்ட் வச்சு சொல்கிறான், என்னது கம்பல் பண்ணுறான், எப்படியா அந்த கிரீஷியம் கொடுக்கக்கூடிய அந்த மணி என்ன பண்ணிக்கங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஜான் வந்து அவங்க டேடி என்ன பண்ணுறான், ஃபோர்ஸ் பண்ணுறான். Baldwin feels ashamed of himself too. ஸோ தன்னைத்தானே என்ன நினச்சிக்கிறாரு, ரொம்ப அவமானமாக நினச்சிக்கிறார். மிஸ்டர் மார்சல், த பிரசிடென்ட் ஆஃப் த தேர்ட் நேஷனல் அனதர் பேங்க், கம்ஸ் டு ஹிஸ் ஹவுஸ் டு கன்வே அன் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மிஸ்டர் மார்ஷல் வரார். ஸோ அவர் யாருன்னா தேர்ட் நேஷ்னல் பேங்கோட பிரசிடென்ட். அவர் இது ஒரு அனதர் வேறு பேங்க் இது. ஸோ எதுக்காக அவங்க ஹவுஸ்க்கு வந்திருக்காங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கார். மிஸ்டர் மார்சல் இன்ஃபார்ம்ஸ் பால்வின் தட் கிரீஷாம் had admitted his guilt. As he know that Baldwin, being an honest and upright man, would never give false testimony. ஸோ நல்ல தெளிவான விஷயமா மிஸ்டர் மார்சல் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பால்வின்ட்ட, அதாவது கிரீஷாம், அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டுட்டார். ஸோ அவருக்கு தெரியும் பால்வின் எப்படிப்பட்ட பர்சன், ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு அப்ரைட் மேன் அவர். ஸோ கண்டிப்பாக அவர் என்ன பண்ண மாட்டார், ஃபால்ஸ் டெஸ்டிமோனி எவிடன்ஸ் ஃபால்ஸ் என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார்னு தெரியும். அதுக்காக என்ன பண்ணிட்டார், அவரே உண்மையை ஒப்புக்கொண்டுட்டார்னு சொல்லி மிஸ்டர் மார்சல் சொல்கிறான். தென் மிஸ்டர் மார்சல் ஆஃபர்ஸ் பால்வின் எ ஜாப் அட் ஹிஸ் பேங்க், த தேர்ட் இன்டர்நேஷ்னல், thus rewarding him for his uprightness. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் மார்சல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய பேங்க்லேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஜாப் வந்து கொடுக்குறாரு. அது வந்ததே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்காக தான் வந்தார், எதனா ஒரு முக்கியமான நியூஸ் சொல்கிறேன்னு தான் வந்தார். கடைசி என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எங்களுடைய பேங்க்லேயே உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்குறோம், இங்கே தேர்ட் நேஷ்னல் பேங்க்கில். ஸோ இது எதுக்குன்னா, தஸ் ரிவார்டிங் ஹிம் ஃபார் ஹிஸ் அப்ரைட்னா ஹானஸ்ட். ஸோ நேர்மையாக அவர் இருந்ததுக்கான ஒரு அங்கீகாரம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த அந்த ரிவார்டு ஜாப். ஸோ இவர் என்ன பண்ணுறார், நேர்மையாக இருந்தால் நமக்கு என்னது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் நமக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது தான் இது. ஸோ அதனால் தஸ் த ஹார் ஆஃப் ட்ரூத் ஹேட் டான் ரிலீவிங் பால்வின் ஆஃப் த ஹெவி பர்டன் அண்ட் ஹெல்த். ஸோ அப்போ அவர் என்ன அந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கவலை, பெரிய ஒரு பாரம், ஒரு பேர்டன் இருந்துச்சு. அது மட்டும் கில்ட், ஒரு குற்றமும் இருந்துச்சு. என்னடா அது நம்ம ஃப்ரெண்டை காட்டி கொடுக்கணுமே, அல்லது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்படி சொல்கிறாங்களே, என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஒரு டென்ஸ்லேயே இருந்துகிட்டு இருந்தார். ஸோ இப்போ என்னாச்சு, அவரே தன்னுடைய குற்றத்தை அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ அதனால் அவர் என்ன ஆகிட்டார், ரிலீஃப் ஆகிட்டார். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
அதாவது நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எஸ்பெஷலி நமக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் என்னது நம்ம எப்பயுமே வந்து ஹானஸ்ட் சைடு தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹானஸ்ட் சைடு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்னது நமக்கும் என்ன தான் நடக்கும், நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நமக்கும் என்னது எந்த ஒரு தப்பான விஷயங்கள் நடக்காது. கண்டிப்பாக நமக்கும் என்னாகும், நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம வந்து 7 கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் மெயின் கேரக்டர்ஸாகவே. ஸோ இந்த சொன்ன நம்ம எல்லா கேரக்டர்ஸும் நமக்கு என்ன ஆனாங்க, இந்த நான் சொன்ன அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து இன்வால்வ் ஆனாங்க. எல்லாருடைய கேரக்டர்ஸ் நம்ம என்னது நம்ம கொடுத்துருந்தோம். யாரெல்லாம் சொன்னோம், ராபர்ட் பால்வின் சொன்னோம். இவர் யாருன்னா ஹீரோ ஆஃப் திஸ் பிளே அண்ட் செக்ரட்டரி ஆஃப் பேங்க். ஓகேவா? தென் மார்த்தா ஒய்ஃப் ஆஃப் பால்வின், ஜான் சன் ஆஃப் பால்வின், ஈவி டாட்டர் ஆஃப் பால்வின், ஜான் கிரீஷாம் ஃப்ரெண்ட் ஆஃப் பால்வின் அண்ட் மேனேஜர் ஆஃப் த பேங்க், மிஸ்டர் மார்சல் president of the Third National Bank, next Donovan assistant cashier of the bank. ஸோ இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ், இந்த 7 கேரக்டர்ஸ் தான். ஸோ இந்த 7 கேரக்டர்ஸும் நமக்குள்ளே நான் சொன்ன அந்த அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரிக்குள்ளே என்னானாங்க, இன்வால்வ் ஆனாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ பிகினிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா பால்வின் வந்து ஒரு ஹானஸ்டான பர்சன், அது மட்டும் இல்லாமல் ஹி ஹேஸ் ஒய்ஃப் அண்ட் சன் அண்ட் டாட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பேங்க்கில் ஒரு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பேங்க் மேனேஜர் யாருன்னா கிரீஷாம். இவர் யார் அப்படின்னா பால்வினோட ஃப்ரெண்டு. 30 இயர்ஸ் மேலே அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ கிரீஷாம் என்ன பண்ணிட்டாரு, ஸோ மிஸ் அப்ராப்ரியேட்டாக என்ன பண்ணிட்டாரு, மணி வந்து எடுத்துட்டாரு. ஸோ அதனால் என்னன்னாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே டைமில் டுனோவன் அதாவது பேங்க் கேஷியர் என்ன பண்ணுறாங்க, அவருக்கும் ஜாபை இழந்துட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது கிரீஷாமுக்கு வந்து ஒரு எவிடெண்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால்வின் தான். ஸோ அவர் என்ன பண்ணணும்னா கோர்ட்டில் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஸோ ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நான் ஃபால்ஸாக எவிடென்ட் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்னது, நீங்கள் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிரீஷாம் என்ன பண்ணுறான், $100,000 உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மணிக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் பால்வின் அதை வந்து அஷேமாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, அதை அக்செப்ட் பண்ணலை. ஸோ இப்படி இருக்கும்போது மிஸ்டர் மார்ஷல் வராரு. அவர் யார் அப்படின்னா அந்த தேர்ட் நேஷ்னல் பேங்கோட பிரசிடென்ட். அவர் ஒரு நியூஸ் வந்து கன்வே பண்ணுறாரு. என்ன அப்படின்னா மிஸ்டர் கிரீஷாம் வந்து என்ன பண்ணால் தான் செஞ்ச குற்றத்தை கில்ட் என்ன பண்ணால் அவர் என்ன பண்ணிட்டார், அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் தான் மணி எடுத்து என்ன பண்ணார், அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் பால்வினுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ பால்வின் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அவருக்கு கிடைக்குது. அண்ட் தென் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா அவருடைய தேர்ட் நேஷ்னல் பேங்க்கில் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஜாப் தரதாகவும் மிஸ்டர் மார்ஷல் வந்து சொல்கிறார். ஸோ இந்த நியூஸ் கேட்டோடனே பால்வின் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டோரி வந்து நம்ம வந்து அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பேராகிராஃப் இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரியை நல்லா நீங்கள் இப்போ ரீகால் பண்ணி பார்த்தாவே போதும். நீங்கள் பேராகிராஃப் அட்டன் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பேராகிராஃப் நான் தரேன், இந்த வீக்கில் எண்டில் நான் கொடுத்துருவேன். ஸோ அதில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி வச்சு தான் என்ன பண்ண போகிறேன், பேராகிராஃப் வந்து மேக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அதனால் இந்த லெசனுக்கு 2 வீடியோஸ் இருக்குது. ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ இந்த 2 வீடியோ ஒரு ட்வைஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே இந்த ஓவரால் ஸ்டோரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாமில் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.